கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வசனத்தை மையப்படுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3 விதமான வானங்களை குறித்து சுருக்கமாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் எத்தனை வானங்களை எழுதி தந்திருக்கிறாரு? 3 விதமான வானங்கள். அதுல 3 விதமான வானங்களும் எப்படிப்பட்டவைகள்? ஆதியிலே முதலாவது ஆண்டவர் உண்டாக்கின வானம், பூமி, அது சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவராலே உருவாக்கப்பட்ட வானம், ஆண்டவராலே உண்டாக்கப்பட்ட பூமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வானம், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்து மேலே சேர்க்கப்பட்ட ஜலம், அது வானம் என்றும், கீழே சேர்க்கப்பட்ட ஜலம் அது சமுத்திரம் என்றும், ஒதுக்கப்பட்ட வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயர் கொடுத்து இரண்டாவது வானத்தை ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கடைசியாக 3வது வானம். இந்த 3வது வானம் அது கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமியிலே ஆளுகை செய்வதற்கு வருவார். அப்பொழுது புதிய வானம், புதிய பூமி, தேவனுடைய நீதி வாசமாய் இருக்கத்தக்கதாக உண்டாக்கப்படுகிறது. இப்படி 3 விதமான வானங்களை குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் எத்தனை பேர் கவனமாக கேட்டீர்கள்? எத்தனை பேர் இருதயங்களை பதித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான செயலை வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார், அதை விசுவாசித்து நீங்களும் நானும் அந்த மகிமையான அனுபவத்தில் வர வேண்டும் என்பதை எத்தனை பேர் வாஞ்சித்தீர்கள், அதற்காக ஜெபித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அது உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கூடவே இயேசுவும் லூக்கா சுவிசேஷத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னையே பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வியை லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அதோடு ஆண்டவர் நின்று விடாத, கூடவே ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கண்டும் காணாதவர்களாக ஆண்டவரை பார்த்து விட்டீர்கள், அவருடைய அற்புதத்தை பார்த்து விட்டீர்கள், உங்களுக்காக எனக்காக அவர் செய்த மகிமையுள்ள செயல்களை பார்த்து விட்டீர்கள். இதையெல்லாம் கண்டும் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் போது காணாதவர்களை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுமாக எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்ட நிலைமை நமக்குத்தான் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.
இந்த அருமையான வார்த்தைகளை, இந்த சத்தத்தை வெளியில எத்தனையோ மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் மனம் திரும்பி போய்விடுவார்கள். ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டும் அதை மறந்து அதன்படி செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்காம, கவனங்களை இதில் வைக்காமல், கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார், என்ன வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார், அதை குறித்து நான் அறிந்து கொள்ளாமல் என்னுடைய கவனங்கள் எல்லாம் நான் வேறு விதத்தில் நான் திருப்பினவனாக நான் காணப்படும் பொழுது நான் ஆண்டவருக்கு பலம் கொடுக்காமல், ஆண்டவருக்காக நாம் உபயோகப்படாமல் கடைசி நாளிலே கைவிடப்படுகிற ஒரு நிலவரமும் நமக்குள் வருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. அதனால ஆண்டவர் மீண்டுமாக இன்றைக்கும் ஒரு சில வரிகளை கடந்த வாரத்தில் சொல்லித்ததனை உங்களுக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்துவிட்டு இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சியை உங்களோடு பேசும்படியாக நம்முடைய ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். உன்னுடைய சத்தம் எனக்குள்ளே கேட்கும்படியாக செய்யும். என்னுடைய செவிகளை திறந்தருளும். உன்னுடைய வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் இதயத்தை திறந்தருளும் என்று ஒரு நிமிடம் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒரு வார்த்தை கூட மறக்கக்கூடாது, ஒரு வசனத்தை கூட மறக்கக்கூடாது. இயேசுவே, என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நான் கைவிடப்படக்கூடாது. நான் உடைய வருகையிலே உங்களோடு எடுத்துக் கொள்ளப்பட உடைய ராஜ்யத்திலே பங்கடைய ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. உடைய ஆவியாரை நிரப்புங்க. ஞானத்தின் ஆவியாரை நிரப்புங்க. என்னை இந்த வேளையிலே அபிஷேகிங்க. உடைய கிருபை என்னே எனக்கு வரட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். சோதரம் 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 சோதரம். மணவாள கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்ததானா. மணவாள கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்ததானா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் 3 வானங்களை குறித்து நம்மோடு பேசினார். அதுல 2வது வானத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது அது ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்கப்பட்டு மேலே சேர்க்கப்பட்டது. மேலே சேர்க்கப்பட்ட அந்த ஜலத்துக்கு வானம் என்கிறதான பெயர் கொடுக்கப்படும்.
இதன் அடிப்படையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே தண்ணீர் கொடுக்க ஞானசானம் எடுத்த அந்த நாளிலிருந்து கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். எது நிமித்தம்? அவருடைய சாயல் மீண்டும் நமக்குள்ளே வருகிறது, அவருடைய ரூபம் நமக்குள்ளே வருகிறது. வானவருடைய சாயலை நாம் அணிந்து வைத்திருக்கிறோம். இதுதான் மேலே சேர்க்கப்பட்ட அந்த ஜலம் அல்லது அந்த வானம், மேன்மைக்குரிய அல்லது வானத்துக்குரிய உன்னதத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நாம் வெளிப்படுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவர் இதோடு நின்றுவிடவில்லை, இதோடு நிறுத்திவிடவில்லை. உன்னதத்தில் உட்கார வைத்து அவருடைய சாயலை நமக்கு கொடுத்து அவருடைய ரூபத்தை நமக்கு கொடுத்து அவரையே அணிந்து கொள்ளும்படியாக வைத்து அதோடு கூட ஆண்டவர் நின்று விடவில்லை. கூடவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வானங்கள் மகிழ வேண்டும், இந்த வானங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த வானங்களை கேளுங்கள், வானங்களே மகிழுங்கள், பூமியை செவிகொடி என்று ஆண்டவர் சொல்லித் தந்ததையும் கூடவே சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தின்படி இந்த வானம் அவருடைய விரல்களின் கிரியை என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆதியிலே மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது பூமியின் மண்ணினாலே அவனை உருவாக்கினான். ஆனால் அந்த ஆதாம் பாவம் செய்து ஆண்டவருடைய வார்த்தையை அவன் மீறி அவன் நிமித்தம் இந்த பூமி முழுவதும் சாபத்துக்குள்ளானபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உங்களையும் என்னையும் திரும்ப அவர் ஜெனிப்பிக்கிறார் அல்லது சிருஷ்டிக்கிறார். எப்படி என்று கேட்டால் வாசிக்கலாம். அதை பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு இவ்விதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. முதல் வார்த்தையை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. நல்லவங்க, உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. நான் என்னுடைய சகோதரரோடு என்னுடைய சகோதரிகளோடு அன்பு வைத்திருக்கிறேன். அந்த அன்பு என்னுடைய தேவைகளுக்கு மாத்திரம் அல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு உதவியை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரமல்ல. அந்த அன்பு அது ஒரு மாயமுள்ள அன்பு. நான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும். சிலரை கவனித்து பாருங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்னுடைய ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அவங்க மூலமாய் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். அங்கே இருக்கிற என்னுடைய உறவினர் ஒருவர் பைனான்சியல் கடையில வேலை பார்க்கிறார். அதுல ஒரு சகோதரி இவங்களோட ரொம்ப நெருங்கி பழகினார், ரொம்ப நெருக்கமா பழகினார். அவங்க வீட்டு பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கிறது. பலமுறை தங்க நகைகளை அடகு வைத்து காசு வாங்கி கொண்டு போயிருக்கிறார்கள். பலமுறை இந்த காரியங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது.
ஒரு தடவை அந்த சகோதரி ஒரிஜினல் இல்லாத நகையை கொண்டு வந்து அன்பு சகோதரியிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் நம்மளே மாறிப்பட்ட விசுவாசி. அதனால இவளை ஏமாற்ற முடியாது, இவளை வஞ்சிக்க முடியாது. அந்த கண்ணோட்டத்தில் அவள் அதை வாங்கி லாக்கருக்குள்ள வைத்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டாள். சாயங்கால நேரம் வந்து விட்டது. ஓனர் வந்தார். அவரிடத்துல இந்த நகையை சொன்னார். அவர் எடுத்து அடுத்த காரியத்தை கொண்டு போகும்போது பார்த்த உடனே அவர் புரிந்து விட்டது, உன்னை ஏமாற்றி இருக்கிறார். எந்த நாள் வரை அவளுக்கிட்ட போய் கேட்டார், தரலாம் என்று சொல்லுகிறார், ஆனால் கொடுக்கவில்லை. இப்பொழுது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக இருக்கிறாங்க. எப்படியாவது போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து அவர்கிட்ட இருந்து முழு பணத்தையும் வாங்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்ல வருகிறேன், அவங்க வைத்த அன்பு எதுக்கு? அவங்க வச்ச சிநேகம் எதுக்கு? உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, உங்க சிநேகம் மாயமற்றதாக இருப்பதாக, ஒரு உதவியை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, அதுக்காக வேண்டி அவர்களிடத்திலே நீ பாசம் வைத்து பழக்கம் போடுவதற்காக அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, மனம் திரும்பின பிள்ளை, பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிள்ளை இந்த மாயமான அன்பு உள்ளவங்களாய் இருக்கக்கூடாதா? ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் முதல் வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இப்படி இருக்க. அவர் அழகா சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினாலே சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எப்படிப்பட்ட இருதயம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நீ அன்பு கூறும்போது மாயமுள்ள அன்போடு நீ அன்பு கூற வேண்டாமா? நீ அன்பு கூறும்போது சுத்த இதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அடுத்த வசனத்தை என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? 23வது வசனத்துல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கும் நிற்கிறதும், ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சத்தியமான இந்த வசனத்தின் மூலமாக ஜெனிப்பிக்கிறார், அல்லது சிருஷ்டிக்கிறார், அல்லது உருவாக்குகிறார். எதுக்கு? அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வரும்படியாக. என ஆரம்பத்தில் ஆதாம் ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடினால அவனுக்குள்ளே மண்ணின் தன்மை வந்தது, மண்ணின் சுபாவங்கள் வந்தது, பூமி சாபத்துக்கு சொந்தமாகிவிட்டது. இப்ப நீங்களும் நானும் அதே சாபத்திற்குள்ளே போய் அழிந்து விடாமல் இருப்பதற்கு கர்த்தராகிய இயேசு தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கொடுத்து அந்த வசனத்துக்கு உங்களையும் என்னையும் கீழ்ப்படுத்தி, அந்த வசனத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்தி, அந்த வசனத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னை
எதையும் தாழ்த்தி அதன்படி செய்கிறவர்களாய் மாறும் பொழுது இயேசுவை போல நம்மை சிருஷ்டிக்கிறார், நம்மை உருவாக்குகிறார். அப்படி மாணவருடைய சாயலை பெற்றுக் கொண்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், வானத்தில் உள்ளவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது போல வானங்களே மகிழுங்கள் என்று சொல்லி கூடவே இந்த வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. ஒரு பாட்டு கூட பாடுவோம். குயவன் களிமண்ணை போல வணைகிறார். ஒரு நிமிடம் பாடல அழகான பாடல். வசனம் தியானிக்கையோ இதயமதே அதன்படி செய்து வானவருடைய சாயலை இனக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அவருடைய கரத்தின் விரல்களினாலே உங்களையும் என்னையும் வணைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக ஆண்டவர் உருவாக்குகிறார். இதுக்காக வேண்டிதான் முன்னே அந்நியராக மனதிலே சத்துருக்களாக ஜீவித்துக் கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து அவருடைய மகிமையுள்ள சபையை கொண்டு வந்து அவருடைய மகிமையுள்ள வார்த்தைகளை கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை தான் நிறைய மக்கள் இந்த நாள் வரைக்கும் புரிந்து கொள்ளாம இருக்கிறார். ஆனா ஆண்டவர் இந்த விஷயத்தோடு கூட நிறுத்தி விடாமல் அவருடைய கரத்தின் விரல்களினாலே நம்மை உருவாக்கி நம்மை மகிழ செய்து இப்ப கூடவே அவர் என்ன செய்கிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஐயா, அவருடைய சாயலால் உருவாக்கி விட்டார், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து விட்டார். இப்போ அவருடைய விரல்களினால் என்னை உருவாக்கி கூடவே அவர் இந்த அருமையான அவருடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தலாம் செய்கிறார். வீட்டுல பிரச்சனை,
2 சகோதரி, ஒரே ஒரு சகோதரன். ஆண்டவர் இயேசு ரொம்ப அருமையாக சிநேகித்தார். ஆனா திடீர்னு அவனுக்கு வியாதி வந்தது. வியாதி வந்தது நிமித்தம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மரித்து விட்டார். ஆண்டவர் சிநேகிக்கிறவர் வியாதி வந்து மரித்து விட்டார். ஆண்டவர் சுகம் கொடுக்கல. விஷயத்தை கேள்விப்பட்ட பிற்பாடு மீண்டும் 4 நாட்கள் அதே இடத்திலே தங்கியிருந்தார். 4 நாள் கழிச்சு அவர் பெத்தானியா போகிறார். அங்க அவர் போகும்போது மார்த்தாள் சந்திக்கிறார். ஆண்டவரோடு சம்பாஷிக்கிறார். ஆண்டவர், என் சகோதரன் மரித்து விட்டார். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, உன் சகோதரன் எழுந்திருப்பான். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? உடைய குடும்பத்தில் மரித்த அனுபவங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் செத்த கிரியைகள் போராடி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆள் மரித்திருக்கிறார், பாவத்துக்கு மரித்திருக்கிறார், பாவத்தில் செத்து கொள்கிறார், செத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். இவர் உயிரோடு எழுத முடியுமா? இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். உன்னை உயிரோடு எழுப்ப இயேசு வருகிறார். உன்னை ஜீவனோடு உட்கார வைக்க இயேசு வருகிறார். மார்த்தாளுக்கு சந்தேகம். 4 நாளாச்சு, நாரிலுமே இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய மகிமையான சபையை கொண்டு வந்தவருடைய நோக்கம், வானருடைய சாலைகளை தந்ததற்கான நோக்கம், உங்க மூலமா மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப, அவருடைய மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவர் அவருடைய சாயலை நமக்கு கொடுக்கிறார். கூடவே ஆண்டவர் அதோடு நின்று விடவில்லை. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை கூட உங்களுக்கு காட்டி தருகிறேன். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க, தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க, உயர இருக்கும் வானங்களையும் பூமியை கூப்பிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாரை ஆண்டவர் கூப்பிட போறாரு? நியாயத்திற்கு யாரை கூப்பிட போறாரு? என்ன உடனே சொல்லாம இருக்கிறீங்க? வானங்களை கூப்பிடுறாரு, பூமியையும் கூப்பிடுறாரு. நம்ம செய்தியுடைய வசனம் என்னது? வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. அப்ப மேல சேர்ந்த ஜலம் அது உன்னத அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. வானுடைய சாயலை அணிந்திருக்கிறத வெளிப்படுத்துகிறது. இப்ப வானத்தில் இருக்கிறவங்க எல்லாம், அந்த மேலான அனுபவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யார ஆளுகை செய்வாங்க? உயர்வுல இருக்கிறவங்க யார ஆளுகை செய்வாங்க? என்ன ஒண்ணு சொல்லாம இருக்கிறீங்க? பூமியை ஆளுகை செய்வார். இதைத்தான் 1ஆம் அதிகாரத்துல பாவம் செய்வதற்கு முன்னாடி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களை மனதை ஆண்டவர் ரட்சித்து
இடத்தில் உட்கார வைத்திருக்கிறது பெரிய நோக்கம். இந்த பூமியை நீங்கள் நான் தான் ஆளுகை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த உலகம் பொல்லாதனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தை மோசம் பார்க்கக்கூடிய சாத்தான் இருக்கிறான். மரண இருளுக்குள்ள ஜனங்கள் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரே சொந்தக்காரர்களை மாற்றுவதற்கு அவர் வானங்களை கூப்பிடுகிறாராம். அதான் 50ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். திரும்ப வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க ஊழியர்களை இருக்கும் உன்னதத்தில் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த பூமிக்கும் ஒரு காஸ்பல் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு சுவிசேஷத்தின் அழைப்பை கொடுக்கிறார். வாருங்கள். அதுக்குதான் நம்ம எல்லாரும் இந்த ஊழியத்துக்கு போகணும்னு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த பூமியை நியாயத்திற்கு கொடுக்க முதலாவது ஆண்டவர் கூப்பிடுகிறது அவருடைய பிள்ளைகளை தான். அதான் சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, 12 சிங்காசனங்களுக்கு மேல நீங்க உட்கார்ந்து இந்த 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிற ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பேசக்கூடிய காரியம் நிறைய உண்டு. ஆனால் மேலே அந்த எவ்வளோ அருமையான சத்தியத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. உங்களை கனியை ரட்சித்து உன்னதத்தில் உட்கார வச்சு அங்க மகிழ பண்ணி அதுக்கு பிற்பாடு சத்திய வசனத்தினாலே அவருடைய விரல்களாலே உங்களை என்னையும் வணைந்து கடைசியாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி மரித்தவர்களை எழுப்பி கூடவே நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு வானங்களாகிய வானவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற உங்களை மன்னையும் அவர் கூப்பிடுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வருகிறேன் ஆண்டவர்? மனோட சத்தம் கேட்டுட்டு இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். என் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என் ஊர்ல என்ன எதுக்கு வச்சிருக்கிறீங்க ஆண்டவர்? இன்னும் அறியப்படாமல், இந்த சத்தியத்தை அறியாமல், இந்த ரட்சிப்பை அறியாமல் வாழ்கிற மக்களை இந்த மகிமையின் அனுபவத்திலே கொண்டு வருவதற்கு